நண்பர்களே, உலகின் மிகப்பெரிய தந்திரமான நாடாக கருதப்படும் சீனா வெளியேற முடியாத ஒரு பொறியில்தானே சிக்கிக்கொள்ளும் என்று நீங்கள் எப்போதாவது நினைத்தீர்களா? ஆம், இது நடந்துவிட்டது. இந்த வலையை நமது இந்தியாவைத் தவிர வேறு யாருமல்ல, சீனாவின் சக்தி அதன் முழு உலகத்தையும் மிரட்டியது. இப்போது அதே சக்தி அதை அழித்துவிட்டது. நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்லப் போகிறோம் என்பதை நீங்கள் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டீர்கள். ஆனால் அதற்கு முன் நான் குறிப்பிட மறந்துவிட்டேன். நீங்கள் உங்கள் நாட்டை நேசிக்கிறீர்கள் என்றால், இந்தியாவின் ஒவ்வொரு அடியும் சீனாவுக்கு எதிரானது என்று நீங்கள் நினைத்தால், ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருந்தால், தயவு செய்து இப்போது இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். நிச்சயமாக ஜெய் ஹிந்தை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதனால் இந்தியாவின் இந்த வெற்றியை நாம் அனைவரும் ஒன்றாக கொண்டாட முடியும். எனவே நண்பர்களே, இப்போது சீனாவின் தந்திரங்களை பற்றி பேசலாம். இந்த முறை அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்திய சீனாவின் தந்திரங்களை பற்றி பேசலாம். சீனா தந்திரத்தில் கைதேர்ந்த நாடு என்பதையும் மற்ற நாடுகள் கடன் சதுப்பு நிலங்கள் என்பதையும் நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். ஆனால் இந்த முறை என்ன நடந்தது என்பது சீனாவால் ஒருபோதும் சிந்திக்கப்படவில்லை. ஆனால் காத்திருங்கள், நான் சொல்வது சரிதான். ஆம், இந்த முறை சீனாவே சிக்கியுள்ளது என்று சொல்வது, அதுவும் இப்போ வெளியே வர முடியாதுன்னு தோணுது. இப்ப நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, அண்ணே என்ன நடந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் கேளுங்க, இது 27 நாடுகளின் பொறி சீனாவுக்கு மிக நேர்த்தியாக போட்ட கதை. மற்றவர்களை பொறி வைப்பதில் கைதேர்ந்த சீனா இந்த முறையும் அதே வலையில் சிக்கிக்கொண்டது. ஆனால் இது ஒரு பொதுவான பொறி அல்ல. இந்த பொறி பொருளாதார வல்லரசால் தயாரிக்கப்பட்டது. இதில் ஐரோப்பா பல நாடுகள் ஈடுபட்டிருந்தன. நான் என்ன சொல்கிறேன் என்பது உங்களுக்கு புரிகிறதா? இப்போது கொஞ்சம் ஆழமாக செல்லலாம். உண்மையில் முழு விஷயமும் மின்னணு கார்களின் சந்தையிலிருந்து தொடங்குகிறது. இன்று உலகில் மின்னணு கார்களின் சந்தை சுமார் 75% ஆகும். இது பில்லியன் டாலர்கள் மதிப்புடையது மற்றும் இது ஒவ்வொரு ஆண்டும் 10% விகிதத்தில் வளர்ந்து வருகிறது. இப்போது உண்மையான விளையாட்டு என்ன என்பதை கேளுங்கள். இந்த சந்தை வரும் 1.4 ஆண்டுகளில் 4 டிரில்லியனை எட்டும். ஆம், இதே சந்தையின் மதிப்பு வரும் சில ஆண்டுகளில் பல நாடுகளின் மொத்த ஜிடிபியை விட அதிகமாக இருக்கும். இப்போது சீனா இங்கு ஒரு பெரிய நகர்வை மேற்கொள்ள ஒரு வாய்ப்பு இருப்பதாக உணர்ந்துள்ளது. மற்றவை என்று நினைத்து கொண்டான். எலக்ட்ரானிக் கார் சந்தையில் காலூன்றுவதற்கு முன்பு நாடு முழு உலகையும் கைப்பற்றும். இதற்காக அவர் தனது நிறுவனங்களுக்கு பெரும் மானியங்களை வழங்கினார். இதனால் அவர் மற்ற நாடுகளின் சந்தைகளில் மலிவான கார்களை தயாரிக்க முடியும். ஆனால் நண்பர்களே, இந்த தந்திரம் சீனாவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியது. இப்போது கொஞ்சம் நிறுத்தி சீனாவின் இந்த தந்திரம் ஏன் தோல்வியடைந்தது என்று சிந்தியுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். சீனா ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொறியை புறக்கணித்தது. அதாவது அதன் தந்திரத்தை அங்கீகரித்த 27 நாடுகள். தந்திரம் மற்றும் அரசியலில் தேர்ச்சி பெற்ற ஐரோப்பா சீனாவின் தந்திரத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் மீது கடுமையான வரிகளை விதிக்கத் தொடங்கியது. மற்றும் நண்பர்களே, இந்த வரி சீனாவின் மானியத்தின் முழு நன்மையையும் பயனற்றதாக ஆக்கியது. ஐரோப்பிய ஒன்றியம் சீனாவின் கார்களை ஒரே வீச்சில் மிகவும் விலை உயர்ந்ததாக மாற்றியது. இப்போது அதை அங்கு விற்க முடியாது. ஆம், ஒரு ஐரோப்பா இதைச் செய்தது மட்டுமல்லாமல் தங்கள் நாட்டின் நிறுவனங்களுக்கும் மானியங்களை வழங்கத் தொடங்கியது. இதனால் அவர்களும் இந்த பந்தயத்தில் பின்தங்கிவிடக்கூடாது. இப்போது சிந்தியுங்கள். ஒருபுறம் மலிவான பொருட்களின் அடிப்படையில் உலகை ஆள விரும்பிய சீன நிறுவனங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முன் மண்டியிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. காத்திருங்கள், உண்மையான விஷயம் இன்னும் உள்ளது. சீனா இப்போது என்ன செய்கிறது? ஐரோப்பாவின் முன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஆம், தன்னை வல்லரசாக கருதிய அதே சீனா இப்போது தங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று ஐரோப்பாவிடம் கெஞ்சுகிறது. சீனா போன்ற ஒரு வல்லரசை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? நண்பர்களே, சீனா என்ன தவறு செய்தது? அது எப்படி இவ்வளவு பெரிய சிக்கலில் சிக்கியது? எனவே கேளுங்கள். ஐரோப்பா சீன மின்சார கார்களுக்கு வரி விதிக்கத் தொடங்கியதிலிருந்து சீன நிறுவனங்களின் ஏற்றுமதி கிட்டத்தட்ட நிறுத்தப்பட்டுள்ளது. இப்போது அவர்களின் கார்கள் ஐரோப்பாவிலோ அல்லது பிறவற்றிலோ விற்கப்படவில்லை. உலகிலும் சீனாவின் மின்சார கார் துறையிலும் மில்லியன் கணக்கான மக்கள் பணி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். ஆனால் நண்பர்களே, உண்மையான வேடிக்கை இப்போது வரப்போகிறது. சீனா முழு மின்சார கார் சந்தையையும் கைப்பற்றும் என்று நினைத்தது. இந்த தந்திரம் பின்வாங்கியது. ஐரோப்பா சீனாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தது மட்டுமல்லாமல் இப்போது அது சீனாவின் சந்தையில் அதன் பிடியை வலுப்படுத்தி வருகிறது. ஐரோப்பிய நிறுவனங்கள் இப்போது சீனாவில் மலிவான விலையில் கார்களை விற்பனை செய்கின்றன. இது சீனாவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு. ஆம்,
சீன அரசாங்கம் இப்போது அவர்களுக்கு எதிராக இன்னும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஐரோப்பாவின் முன் கெஞ்சுவதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். சீனாவின் தந்திரத்தை மன்னிக்கும் மனநிலையில் இல்லை என்று ஐரோப்பா தெளிவாக கூறியுள்ளது. இப்போது அவர்கள் சீன நிறுவனங்களுக்கு எதிராக இன்னும் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளனர். நண்பர்களே, இந்த முழு கதையிலும் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், இந்த முழு போரிலும் இந்தியா எங்கு நிற்கிறது? இந்தியாவும் சீன நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இப்பொழுது இந்தியா தனது மின்சார கார் நிறுவனங்களை ஊக்குவிக்கிறது. டாடா போன்ற இந்திய நிறுவனங்கள் இப்பொழுது உலகின் மின்சார கார் சந்தையில் ஒரு பெரிய பெயராக மாறப்போகிறது. தயவு செய்து உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்கள். ஆம், சீனா இனி இந்த வலையிலிருந்து வெளியேற முடியாது என்று நீங்கள் நினைத்தால் இப்போது இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். ஜெய் ஹிந்த் எழுத மறக்காதீர்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் அடுத்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.